வரும்போது இவர் பயந்துட்டு அப்படியே போனார். நான் சொன்னேன், இல்லை டெஸ்ட் எடுக்காமல் விட மாட்டானுங்க கண்டிப்பாக அப்படின்றனா மொத்த டீமுக்கும் வந்து நெகட்டிவ், அவர் ஒருத்தருக்கு மட்டும் கொரோனா அப்படி. ரொம்ப ஒரு செம்ம மொமெண்ட் இது. ரொம்ப ரொம்ப இவ்வளோ நான் வந்து பார்த்து வியந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணேன். என்னோட வெற்றிமாறன் சார்லேருந்து, நான் லோகேஷ்லேருந்து, வினோத்ராஜ்லேருந்து நான் பார்த்து வியந்த இயக்குநர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே பேசினதே வந்து ஐ திங்க் Karthik Subbaraj and Rana Daggubati present. I think we should remove and put all the directors' name, and then I think thanks because நீ ஒவ்வொருத்தர் பேசினதுமே வந்து இட்ஸ் லைக் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை இப்போ ஓன் பண்ணி இவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த படத்தை இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு மிகப்பெரிய பதட்டமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் இதை பார்த்தேன். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ கார்த்தி சொன்ன மாதிரி இது 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் ஸ்டோன் பெஞ்சில். ஸோ சில கதைகள் எடுப்போம், அது வந்து நல்லா போகும்னு நினைப்போம், அப்புறம் சிலது நல்லா போகும், சிலது நல்லா போகாது, ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இப்படிலாம். பட் ஆனால் இது அந்த மாதிரி படம் கிடையாது. இது வந்து திஸ் இஸ் அ வெரி வெரி ஏன்னா இதை நம்ம இப்போ இதை தப்பாக பண்ணிட்டோன்னா இட் இஸ் இப்போ ஷோமி மாதிரி இன்னும் பல பேர் அந்த ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த மாதிரி அந்த வார்லேண்ட்லேருந்து அவங்களுக்குள்ள சொல்ல வேண்டிய கதைகளை வந்து சினிமா இஸ் த பெஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் டு எக்ஸ்பிரஸ் தி ஸ்டோரிஸ் டு த வேர்ல்டு அப்படின்றப்ப வந்து அதை நம்ம கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அதை கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் கார்த்திகேயன் எல்லாம் பேசும்போதே இல்லை கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் பண்ணி முடிச்சதுலேருந்து இந்த படத்தோட அவுட்புட், படத்தோட எல்லாமே வந்து இட் ஷுட் ஒரு அட்டம் பண்ணாங்க. யூஸ்வலாக வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, பரவாயில்ல அட்டம் பண்ணியிருக்கீங்க, குட் அட்டம். அந்த வார்த்தை ஐ ஹேட் தட் வேர்ட் குட் அட்டம் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா அட்டம்ப்ட்னாலே வந்து என்ன, ஸோ இட் இஸ் நாட் இட் ஷுட் பி லைக் எ ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த படம் வரும்போது இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமா ஆடியன்ஸு பார்த்து பழக்கப்படுற, பார்த்து என்ஜாய் பண்ணுற, பார்த்து ரசிக்கிற படங்களுக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாமல் இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் மொத்தமாகவே ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் டுடே ஆஃப்டர் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசினதுக்கப்புறம் ஐ சமோ ஃபீல் வெரி வெரி கண்டென்ட் அண்ட் ஹாப்பி. அண்ட் ஐம் ஷுர் ப்ரெஸ்ஸும் மீடியாவும் இதை அதே மாதிரி கொண்டு போய் மக்களும் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. பார்த்து அதுக்கான ஒரு என்ன கனவோடு இந்த படத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோமோ அது நினைவாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நன்றி எவ்ரி ஒன், எல்லா பேரும் வருஷம் இல்லாமல் இங்கே வந்த ஒவ்வொருத்தரும். அதான் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் நம்ம தே ஆல் ஓன் த ஃபில்ம். ஸோ இவ்வளோ இயக்குநர்கள் இவ்வளோ பேர் வந்து பேசி இந்த படத்தை வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறோம். April 3 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஷோமி, ஐ திங்க் இது எனக்கும் ஷோமிக்கும் பல வருஷமாக, ஏன்னா எனக்கு அவரோட இப்போ ரொம்ப ஜிகர்தண்டாலேருந்து தெரியும், ஜிகர்தண்டா முடிச்சதுலேருந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து அது மேலே என்ன சொல்கிறது, ஒரு எம்பத்தி இருந்துகிட்டே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதாவது அது சின்ன வயசுலனா கேள்விப்பட்ட டைம்லேருந்து எப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அந்த வயசில் நடக்குது, எதனால இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் போதும், அப்புறம் நான் காலேஜ் படிக்கும் போதும், அதுலேருந்து வேலை பார்க்க போகும்போதும் அது நம்ம பக்கத்தில் இருக்கோம். நான் வந்து தனியாலாம் பார்க்கல. எனக்கு ரொம்ப நாளாக வந்து அது வேற ஒரு கண்ட்ரியாக பார்க்கல. தமிழ் அங்கேயும் இருக்காங்க. ஸோ ஒரே ஆட்கள் தானே. இப்போ அங்கேயே இப்படி நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பேர் செத்துட்டு இருக்காங்கன்றப்போ வந்து ஏன் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன் அந்த ஸோ என்னென்ன எனக்கு நிறைய பேர் வந்து அதை கேட்பாங்க, உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. எனக்கு அப்போ கோவம் தான் வரும். என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு அது ஒன்றும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சைக்கிளிங்கில் இன்ட்ரெஸ்டான்ற மாதிரி இது கிடையாது. இது ஏதோ ஒரு எம்பத்தைஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து ஏன் வந்து இத்தனை நாளாக பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்றதுக்கு இங்கே ஒருத்தர் பேசின மாதிரி, அது ராஜமுருகன் பேச சொன்ன மாதிரி, இங்கே வியாபார ஒரு சூழலாகவும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு படம் பண்ணி அதை அந்த தயக்கங்கள்லாம் போக்கி இந்த கதைகளுக்கெல்லாம் அடுத்த இப்போ எனி ப்ரொடியூசர் அடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர்களும் இந்த மாதிரி ஷோமிதரன் மாதிரி ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தாலும் தைரியமாக அது இதோட பெரிய பட்ஜெட்டாக ஒரு பல 100 கோடிகள் போட்டு அந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை முழுசாக கொடுக்கறதோ இல்லையோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த படம் இருக்குன்னு நம்புகிறேன். அதை நம்ம வந்து
பண்ணணுன்றதுக்காக ரொம்ப இருக்கும். ஸோ ஷோமி பற்றி மட்டும் ஒரே விஷயம் மட்டும் சொல்லி இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷோமி வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு அப்போவே நான் வந்து என்னென்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பித்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஷோமிதரனுக்கு அவரோட ஒரு ரொம்ப ஒரு உண்மையான ஒரு அவர் ஏன்னா அவர் ஹார்ட்லேருந்து வர ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது பண்ணோம். நிறையா ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்ன படத்தை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு ஷோமிக்கு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நான் ஃபஸ்ட்லேருந்து அவர் மைண்டில் சொல்லிகிட்டே இருந்தது வந்து ஏன்னா அவர் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக பல இடங்களில் திரையிடப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் தான் எடுக்க போகிறீங்க ஷோமி. ஸோ அதனால் வந்து அதுக்கு நம்ம நீங்கள் தயாராகிக்கோங்கன்னு நான் நிறையா வாட்டி சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஜெகமே தந்திரம் ஒர்க் பண்ணுறப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏன்னா அவருக்கு நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது, அதனால் வந்து அவருக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துட்டு அதே நேரத்தில் அங்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஈவன் அந்த படம் வந்து 1 கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ அது ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங்கோட அது டோட்டல் டிஃப்ரெண்ட் சீன் அது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறோம்னா வந்து நீங்கள் அப்படியே இருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அங்கேயே வந்தார், அங்கே வந்துட்டு ஜெகமே தந்திரமில் ஒர்க் பண்ணார். அப்புறம் சும்மா விளையாட்டுக்கு எங்கள் டீமே இது பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா வந்து ஷோமி வந்து வருவார், பத்திரமா அவர் ஒர்க் பண்ணிருப்பாரு. அப்புறம் ஆனால் ரொம்ப குளிரும் இல்லை, திடீர்னு பார்த்தா ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துருப்பாரு. ஷோமி என்ன வந்து ஒர்க் பண்ணுங்க ஷோமி, என்ன படம் எடுக்க போய் எப்படி பண்ண போறீங்கன்னு. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு படம் பண்ணோம், பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி. ஸோ அதுவுமே ஒரு ஷோமி சொன்ன ஒரு கதை, நான் கொஞ்சம் எழுதி பண்ண போகிறப்ப நான் அப்போ ஷோமி என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இதை கோ டைரக்டராக ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், ஸோ தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டோம், ஷோமிக்கு அந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கும் இதுக்கும் நீங்கள் டோட்டலாக அந்த படத்தை வந்து எடுத்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அது பயங்கரமாக ஆர்வமாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார் அந்த டைமில். ஸோ அது வந்து கொரோனா டைம், ஆக்சுவலி கொரோனா டைம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ 4 நாளில் ஷூட்டிங் போகும்போது நான் சொன்னேன், ஷோமி நான் ஷூட்டிங் வரப்போகிறேன், நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தான் ஸோ இதை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும், ஆர்ட் டைரக்டர் நீங்கள் தான் பேசணும், செட் ஒர்க் நீங்கள் தான் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், ஸோ தட் இது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் கொரோனா டைம்னால அதுக்கப்புறம் மொத்த டீமுக்கும் வந்து இந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. வரும்போது இவர் பயந்துட்டு அப்படியே போனார். நான் சொன்னேன், இல்லை டெஸ்ட் எடுக்காமல் விட மாட்டானுங்க கண்டிப்பாக அப்படின்றதுனா மொத்த டீமுக்கும் வந்து நெகட்டிவ், அவர் ஒருத்தருக்கு மட்டும் கொரோனா. அப்படி பார்த்தா அவர் தான் அதுக்கப்புறமேட்டு அவரை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஷோமி சொன்னேன், அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக அவரோட படம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ அவரோட படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஷூட்டிங் போயிருந்தப்போ கார்த்தி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட்டு பார்க்க போனோம். ஷோமி அவர் உட்காந்தாரு, அவங்க மேம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஷாட் அவங்க வந்து டோரில் நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு பேக் ஷாட் ஒன்று இப்போ இந்த ட்ரெய்லரில் கூட வரும் நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஷாட் வருதா இல்லை, ட்ரெய்லரில் ஒரு பேக் ஷாட்டு அதுதான். நாங்கள் எல்லாமே நிற்கிறோம். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் ஓகே ரோலிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கட்டுன்னு சொன்னாங்க, 1 more டேக், செகண்ட், தேர்ட் டேக், 4th டேக்லாம் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு டேக் சொல்லும் போது பார்த்தா இவர் ஆக்ஷன் சொல்லவே இல்லை, ரோல் கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லவே இல்லை. பார்த்துட்டு ஷோமி நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னு, இல்லை அப்படின்னு சைலண்டாக இருந்தார். பார்த்தா அவரோட ஃபஸ்ட் ஏடி அவர் யார், நம்ம விக்கி வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பார்த்துட்டே இருக்கார். கட்டுமே வந்து ஒரு மானிட்டரை பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டார். அட பாவி, என்ன வந்து இல்லை இதுதான் ஹாலிவுட்டா ஏதோ சொன்னார், ஏதோ இதெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, டேரக்டர்ஸ் வந்து ஆக்ஷன் சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறமேட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஃபஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த படத்தை வந்து கரெக்டான பட்ஜெட்டில் முடிக்கணும், கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்றப்ப வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நான் வந்து அப்போ XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கேன். ஜிகேந்திரா XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷன் லொக்கேஷன் பார்க்கலாம் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து ஷோமி வந்து நிறைய டேக் போகிறாரு, பெர்ஃபெக்ஷன் அது மாதிரி நிறைய ரொம்ப டேக் போயிட்டே இருக்காரு. அதனால் என்ன சொன்னேன்னா அப்புறம் நான் வந்து என்னோட அசோசியேட்ஸ் 2 பேர் பரத் அண்ட் சைலம் அவங்க 2 பேரும் அனுப்பிச்சேன், நான் ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் போனாங்க. அவங்களும் போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் ஏன் வாங்க தயவுசெய்து, எனக்கு வந்து அவர் எனக்கு ஹேண்டில் பண்ணல முடியல எங்களுக்கால அப்படின்னாங்க. ஏன்னா பிரச்சனைன்னு கேட்டேன். அப்புறம் சரி நானே போனேன், அந்த லொக்கேஷன் பார்க்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு 10 days அங்கே போனேன். போயிட்டு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான், ஷோமி பண்ணிட்டு இருப்பாரு, ரெஃபர் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனால் அங்கே போய் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து என்னை பயங்கரமாக எமோஷனலாக ஏற்படுது. ஏன்னா அவர் நிறைய டேக் போறாரு அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ நான் சொல்றேன் இல்லையா, அது படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு, ஏன்னா இந்த கதையை
கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு பதட்டமாகவும் ஒரு இதாகவும் அது வந்து லிட்டரலாக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பிஃபோர் இட் சேஸ் ஓகே ஃபார் எனி ஷாட். அவர் ஏன் இத்தனை வாட்டி யோசிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது அவருக்கு வந்து. ஏன்னா வந்து இந்த படம் தப்பாச்சுன்னா இதுக்கு பின்னாடி நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் போயிருன்றனால அது ஏதோ ஒன்று ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்தேன். அப்போ தான் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, படம் நான் சொன்னேன் இல்லை அதுக்காக அப்படி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டும் 27 டேக்லாம் போச்சுனாலாம் வந்து நம்ம ஓப்பன் பட்ஜெட்லாம் பண்ண முடியாது. அது பண்ணலாம். அதே மாதிரி சடனாக பார்த்தா சொன்ன மாதிரி ரொம்ப பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸ்டண்ட் மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஆக்ஷன் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த புட்டு சமைக்கிற ஷாட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாரு. ஆனால் என்னன்னு கேட்டால் ரொம்ப ட்ரிப் ஆயிடுவார் அவர். ஏன்னா வந்து இல்லை தலைவா, எங்கள் ஊர்லலாம் அந்த புட்டு இருக்குல்ல அதில் வந்து இப்படி ஒரு ஸ்மோக் வரணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு லவ் டு தேர் ஹோம்லேண்ட் அது இருக்குது. ஏன்னா வந்து அந்த அந்த ஊரையும் அந்த வீட்டையும் அவரால் திரும்ப பார்க்க முடியாது. அந்த ஃபுட்டை வந்து அதே மாதிரி ஒரு லகம் பண்ண முடியாதுன்ற ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் இருக்கனால வந்து பட் ரியாலிட்டி. ஸோ நான் ஒரு ரியாலிட்டி செக்காக இருந்துகிட்டே இருப்பேன். ஓகே ரசிச்சுக்கோங்க புட்டை, பட் ஆனால் ஓகே டைம் ஆகுது ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே சனந்த்லாம் அப்படி தான். சனந்த் வந்து ஆக்சுவலி படத்தில் வந்து சனந்த் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மெயின் இதுதான். ஸோ எப்படின்னா சனந்த்லாம் டெய்லி வருவான், வந்துட்டு அவனோட காஸ்டியூம் வந்து ஒரு லுங்கி ஒரு சட்டை தான் போட்டு வருவான். நான் அப்புறம் சொல்லுவேன் அவன்கிட்ட, டே இல்லைடா உனக்கு நீங்கள் ஷூட்டிங் இருக்காதடா அப்படின்னு. ஏன்னா அப்படிங்கம்மா இருக்காதடா பாடுறா அப்படின்னு பார்த்தா அவர் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு இருப்பார் புட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு. கடைசியில் பார்த்தா வந்து இல்லை சனந்த் உனக்கு கிடையாது. இந்த மாதிரி 3 நாள் 4 நாள் வந்து அப்புறம் 5 நாள். ஸோ மொத்தமாக சனந்தோட என்டையர் போர்ஷன் வந்து 1.5 நாள் எடுத்தது தான். ஆனால் ஒரு 10 நாள் இருந்தாங்க. பட் ஆனால் 1.5 நாள் எடுத்துட்டோம். பட் ஆனால் எல்லாருக்குமே ஐ திங்க் நவீன் எவ்ரி ஒன் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் பிஹைண்ட் இட். பட் ஆல் திஸ் ஹேஸ் ஒன் வெரி டீப்பர் எமோஷன் டு இட். அதாவது வந்து அது வந்து ஒரு சொல்ல முடியாத நம்மளாம் உணராத ஒரு எமோஷன் இருக்கு. அந்த எமோஷனை கரெக்டாக இந்த படத்தில் கொண்டு வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு பொறுப்பு இன்னைக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்பீச் ஐ ஃபீல் தட் யூ ஆல்மோஸ்ட் டன் இட். இன்னும் வந்து இது படத்தில் தேட்டருக்கு வந்து அது வெற்றி பெறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுவுமே நடந்துரும்னு நினைக்கிறேன். நன்றி, வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆல்வேஸ் யூ பீன் சப்போர்ட்டிவ் டு மீ, ஸ்டோன் பெஞ்ச் எல்லாருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோ வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே 2-3 days பிஃபோரே பிளான் பண்ணுறோம். இந்த படத்தை நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றோம். படம் பார்த்துட்டு நீங்களும் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ எவ்ரிவன்.